ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அனதர் ஜெனரேஷன் அண்ட் ஸ்டோரி மோட். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நியூ சிட்டி, நியூ லைஃப் அண்ட் நியூ மிஷின் தான் கேஸ் போக போகிறோம். இந்த வாட்டி பார்த்தீங்கன்னா நிறைய புது மிஷின் வரப்போகுது. ஏன்னா இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இருக்கிறது சான் ஃபிராரோ. இந்த சான் ஃபிராரோவில் பார்த்தீங்கன்னா நிறைய பல மிஷின் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நிறைய ஷாப்ஸ் இருக்குது. இங்கெல்லாம் நம்ம ட்ரெஸ் வந்து பார்த்தீங்கன்னா வித்தியாசமாக தான் கேஸ் இருக்கும். அதனால் நம்ம ட்ரெஸ் மாற்றணும்னு நினைக்கிறேன். இந்த ட்ரெஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட் செக்ஷனில் மாற்ற போடுங்க. அப்படி ட்ரெஸ்ஸை மாற்றணும்னா சேஞ்ச் ட்ரெஸ்ன்ட்டு கமெண்ட் செக்ஷனில் போடுங்க கேஸ். வாங்க வீடியோவில் போகலாம். அதே மாதிரி நம்ம சேனல் இப்போ புதுசாக எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி ஒரு லைக் போட்டு ஃபஸ்ட்டு ஷேர் பண்ணிட்டு அப்படியே இதுக்கு முன்னாடி உள்ள பார்ட்ஸ்லாம் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, மறக்காம போய் செக் பண்ணி பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, இன்றைக்கி நம்ம மிஷின் பார்த்தீங்கன்னா கிட்ட தான் கேஸ் இருக்குது. இதான் கேஸ் நம்மளோட இப்போதைக்கு குடியிருக்கிற கராஜ் கேஸ். இதுதான் நமக்கு நமக்கு கண்டுபிடிச்சி கொடுத்துருக்காங்க அந்த கராஜை. ஓகே, இங்கே பார்த்தீங்கன்னா இப்போ இந்த கராஜில் பார்த்தீங்கன்னா எதுவுமே இல்லை, எல்லாமே அழுக்காக இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஃப்ரெண்ட்ஸு பார்க்க போகிறோம். அதுக்கு ட்ரூத் வந்து பார்த்தீங்கன்னா அவரோட ஃப்ரெண்ட்ஸு நமக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணிக்க போகிறான்னா. பார்த்தீங்கன்னா இந்த கார் எடுத்து தாங்க அவன் ஃப்ரெண்ட்ஸை நம்ம பார்க்க போகிறோம். வாங்க போகலாம். நம்ம பார்த்தீங்கன்னா இந்த சிட்டியில் நிறைய புது நண்பர்கள் கிடைக்க போகிறாங்க நம்ம சிஜேக்கு. விடுமா ஓகே, நீங்கள் இப்போ இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்கன்னா மறக்காம ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க கேஸ். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் பண்ணுற ஒரு லைக் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு மோட்டிவேஷனாக இருக்கும். அடுத்த வீடியோ போடுறதுக்கு மறக்காம லைக் மட்டும் பண்ணிடுங்க கேஸ். அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு கொஞ்சம் ஷேர் பண்ணிடுங்க கேஸ். அப்படியே நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா இங்கே இருக்குது கேஸ். நம்ம வேறு எங்கேயோ போயிட்டுருக்கோம். அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா கார் டேமேஜ் கேஸ். இங்கே பார்த்தீங்கன்னா எல்லாமே கையில் கண்ணு வச்சுருக்காங்க கேஸ். பார்த்தாலும் தெரிஞ்சுருக்கோம் சைடில். எனக்கு தெரிஞ்ச அநேகமாக அவங்க தான் நமக்கு இனிமையாக இருப்பாங்க கேஸ் இந்த சிட்டியில். எப்படி போகணும்னு தெரியலையே. ஒரு வழி போகுது, இதில் போய் பார்ப்போம் கேஸ். இங்கே மட்டும் ரோடு வித்தியாசமாக தெரியலையே. ஐயோ கேஸ், சிஸ்டம்ஸ் கேஸ். நான் தான் முட்டு நினச்சேன், அது முட்டிட்டு போல நினச்சேன். அப்பாடி நல்லா வழி இருந்திருக்கு தப்பிச்சு வர்றதுக்கு. லொக்கேஷன் எங்கே காட்டுது? இந்த சைடு காட்டுது கேஸ். இந்த மாட்டை எங்கேயே போய்ட்டுருக்கோம் கண்ணை மூடிட்டு. அதுக்குள்ளே ஒரு கேஸ் ஊருக்கு வந்து ஒரு நாள் கூட ஆகல. அதுக்குள்ளே ஃபஸ்ட்டு கேஸ் ஒரு ஸ்டார் எங்கேயாச்சு. ஹலோ, இங்கே இருக்குது இந்த கேஸ். இதுதான் பெட்ரோல் பங்க்கு. அங்கே இருக்குது கேஸ் லொக்கேஷனு. ஓ, ஹார்ன் அடிக்க சொல்லுதாங்க தம்பி. யாருப்பா? ஓகே, இவன் பேர் தான் பார்த்தீங்கன்னா ஜேத்ரோ நினைக்கிறேன். ஓகே, இவன் பார்த்தீங்கன்னா நம்ம ஃபர்ஸ்ட் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கிற ஃப்ரெண்டு. இவன் பேர் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பெட்ரோல் பங்கில் ஏற்றிருப்பேன். இவன் பேர் பார்த்தீங்கன்னா இவன் நேம் பார்த்தீங்கன்னா ஜேத்ரோ. இப்போ நெக்ஸ்ட் லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா ஹாஸ்பிட்டலுக்கு போக சொல்லுவாங்க. அங்கே ஒருத்தர் இருக்கான்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு ஹாஸ்பிட்டல்னா டாக்டர்லாம் நர்ஸாக இருக்குங்க நீங்கள். டாக்டர் நர்ஸ் அளவுக்குலாம் இங்கே ஃப்ரெண்ட்ஸ் வச்சுருக்காங்க இவனுங்க. அவ்வளோ பெரிய ஆளா சார்? நீங்கள் வழி மாதிரி வாங்கிங்க சார். இனிமேல் இது கார் போராட்டம் தான் கேஸ். சரி, நம்ம ஷார்ட்கட்டில் போயிடலாம் கேஸ். ஓகே சார், நேராக உங்களை ஹாஸ்பிட்டலில் போய் மீட் பண்ணுறேன். ஐயோ சொல்லுதாங்க கேஸ் இருங்க. ஓகே கேஸ், வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஹாஸ்பிட்டலில் வந்தாச்சு. ஐயோ வண்டி இங்கேயோ போகுது கேஸ். அந்த கேஸ் ஆம்புலன்ஸ் இல்லை கேஸ். இதான் கேஸ் ஹாஸ்பிட்டலுக்கு பார்த்தீங்கன்னா நமக்கு லொக்கேஷன் இருக்குது ரெட் மார்க் மாதிரி. ஓகே சார், வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஹாஸ்பிட்டல்கிட்ட வந்தாச்சு. கேஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட ஃபேஸ்லாம் கவர் பண்ண சொல்லுவாங்க. இந்த வண்டியில் யாராவது இருக்காங்க கேஸ் பண்ண ஆளு. டுவேன் ஏதாச்சும் கண்டுபிடிக்கணுமா கேஸ்? டுவேன்ங்கிறது அவனோட ஃப்ரெண்டாக தான் நினைக்கிறேன். இப்போ அவனை நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஓகே சார், பார்த்தீங்கன்னா ரெண்டாவது ஃப்ரெண்ட் தான் கேஸ் தேடி போகிறோம். ஹாஸ்பிட்டல் பார்த்தீங்கன்னா எதுக்கு வந்தாங்கன்னு நமக்கு தெரியல. இந்த கேஸ் இதான் கேஸ் அந்த ஃப்ரெண்டு நினைக்கிறேன். ஹார்ன் அடிக்க சொல்லுதாங்க. ஹார்ன் அடிச்சாச்சு. யார்? ஆமாம் கேஸ், இவன் தான் கேஸ் டுவேன் நினைக்கிறேன். கேஸ் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டுவேனும் காரில் ஏறிட்டான். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா போலீஸ் ஸ்டேஷன்கிட்ட போக சொல்லுதாங்க. எதுக்குன்னு தெரியலண்ணா. போலீஸ் ஸ்டேஷன் கிட்ட தான் இருக்கணும் நினைக்கிறேன் நம்ம எப்படியும். ஓகே கேஸ், நான் எல்லாத்தையும் போலீஸ் ஸ்டேஷனில் வந்து மீட் பண்ணுறேன். ஓகே கேஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம போலீஸ் ஸ்டேஷன்கிட்ட வந்தாச்சு. இந்த கேஸ் இதான் கேஸ் ஸ்பீடி. இங்கே ஒரு லொக்கேஷன் இருக்குது. இங்கே தான் நம்ம இம்பார்ட்டன் நினைக்கிறேன். அம்மா கேஸ் பார்த்தீங்கன்னா கண்ணாடிலாம் நொறுங்கி போயிருக்கு. நம்ம ட்ரூத்தோட கார் தான் அது. ட்ரூத் நம்மளை மன்னிச்சிருவாப்பில். ஓகே கேஸ், பார்த்தீங்கன்னா நம்ம ஹாஸ்பிட்டலில் பார்த்தா அதே வேன் கேஸ். அங்கேருந்து போலீஸ் ஸ்டேஷன் வந்துட்டு போகுது. ஆனால் எதுக்கு தான் தெரில.
we're good to go. Where to next, spacehead? There's an electronics guy I've ஓகே got கேஸ் dealings வந்து with. பார்த்தீங்கன்னா ஒரு எலக்ட்ரானிக்ஸ் கை நம்ம காட்ட போகிறாங்களா அவன் Zero. பேர் பார்த்தீங்கன்னா ஜீரோ. He can டேய் fix a என்னடா supercomputer பேர் with a இது paper பேரே clip. He's ஜீரோவாடா. got his own shop. ஓகே Look, அவன் what's என்னமோ going நம்ம on, ஃபன்னியான Troop? கைன்னு What would நினைக்கிறேன். you do? அவன் பேர் பார்த்தீங்கன்னா ஜீரோவான் கேஸ். அவன் வந்து ஏதோ Listen, எலக்ட்ரிஷியன் Jethro. ஷாப் வச்சிருக்கானா. Now, what if I told you we never went to the எலக்ட்ரிஷியன் moon? பாய் அந்த பையன் அவன் பேர். JFK lives in அவனோட Scotland நிக்நேம் வந்து with பார்த்தீங்கன்னா Janet எலக்ட்ரிஷியன் Joplin. பாய். And the only அவன் reason பேர் we've been ஜீரோ in the Cold முட்டை. War நம்ம for வந்து the அவனை last முட்டை தான் கூட போகிறோம். 45 years was ஓகே because சார் நேராக உங்களை Snake அந்த Eater லொக்கேஷனில் வந்து aliens மீட் run the பண்ணுறேன். oil business. ஓகே இப்போ வந்து பார்த்தீங்கன்னா போகிற வழில நம்ம இங்கே இருக்கிற ஸ்ப்ரே ஷாப்பில் வண்டியை ஸ்ப்ரே பண்ணிட்டு போயிடலாம் நினைக்கிறேன். ஏன்னா இதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா வண்டி விட்டோம்னா புகைஞ்சிரும். பிறகு மிஷினை வண்டி முதல்ல இருந்து பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே சார் வந்து பார்த்தீங்கன்னா கார் கலரை மாற்றியாச்சு. இப்போ நேராக நான் உங்களை அந்த லொக்கேஷன் வந்து மீட் பண்ணுறேன். அந்த லொக்கேஷனுக்கு போகிறதுக்குள்ளே கார் என்ன எது டேமேஜ் ஆக போகுதுன்னு தெரியல. சரி வாங்க அந்த இடத்துல வந்து மீட் பண்ணுறவங்க எல்லாத்தையும் நேராக இதை வந்துட்டேன். கேஸிங் பார்த்தீங்கன்னா அது ஹெலிகாப்டர் மாதிரி இருக்குது கேஸ். இது ஓகே சவுண்ட் ஹார்ன் யூஸ் பண்ணிருந்தாங்க. இந்தாக்கலாம் கேஸ் இவன் தான் கேஸ் ஜீரோ நினைக்கிறேன். ஏதோ ட்ரோன் மாதிரி வச்சு ஓடிட்டு இருக்கான். Carl, Zero. ஓகே கேஸ் Zero, Carl. பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் இன்ட்ரடியூஸ் பண்ணி விட்டு தான். Carl here is opening a garage around the corner. I told him இப்போ நம்ம he was கராஜை gonna தான் speak இவங்களால to you when க்ளீன் he பண்ண comes கூப்பிடுதான். to கம் டு the எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் இப்போ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கராஜை க்ளீன் பண்ணதுக்காக தான் இவங்க எல்லாத்தையும் கூட்டு போகிறோம். அது மட்டும் இல்லாமல் நமக்கு அப்படியே இன்ட்ரடியூஸும் பண்ணி வச்சிட்டாங்க கேஸ் நம்ம ட்ரூத்து. இனிமேல் இவங்க எல்லாம் தான் நமக்கு மிஷின் தருவாங்கன்னு நினைக்கிறேன். இவங்க தான் நம்மளோட புது ஃப்ரெண்ட்ஸ் நினைக்கிறேன் கேஸ். நம்ம கேங்கை காப்பாற்று ஹெல்ப் பண்ண போகிறவங்க இவங்க தான். ஓகே கேஸ் இந்த வாட்டி பார்த்தீங்கன்னா மிஷினை தரமாக இருக்க போகுதுன்னு நினைக்கிறேன். ஓகே நீங்கள் இந்த வீடியோ பார்த்துட்டு மறக்காமல் லைக் பண்ணிட்டு பாருங்கள் கேஸ். அப்படியே நீங்கள் பண்ணுற ஒரு லைக் உங்களுக்கு மோட்டிவேஷனாக இருக்கும். அப்படியே கமெண்ட் செக்ஷனில் போய் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலான்ட்டு. ஓகே வந்து பார்த்தீங்கன்னா லொக்கேஷன் கிட்ட வந்தாச்சு. இப்போதைக்கு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்ம சீசர் அண்டு சீசரோட கேர்ள் ஃப்ரெண்ட் அதாவது ஸ்வீட்டோட தங்கச்சி அடுத்து நம்ம சிஜி 3 பேர் இருக்காங்க அங்கே போகிறாங்க இந்த இடத்துல தான். ஓகே கேஸ் பார்த்தீங்கன்னா இந்த மிஷின் முடிஞ்சது கேஸ். இந்த மிஷின் உங்களுக்கு யாரெல்லாம் பிடிச்சிருந்தோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுறத லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணிட்டு அப்படியே அடுத்த மிஷினுக்காக அவ்வளோ காத்துருங்க. உங்களிடமிருந்து விரைப்பருவது உங்களோட ஸ்பார்க் பிளே.